சீனாவில் உள்ள கஸ்டம்ஸ் ஏஜென்சி சுங்கத்துறை ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை சீனா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களை விட அந்த நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்த பொருட்களின் மதிப்பு மிகவும் குறைவாக உள்ளது. இதைத்தான் ட்ரேட் சர்ப்ளஸ் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு அதிகம் இந்த ட்ரேட் சர்ப்ளஸ்? இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை 1.08 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை தொட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 21.7% அதிகம். ஒரு நாடு இவ்வளவு பெரிய உபரியை வைத்திருப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை. விற்பனை அதிகம், வாங்குதல் குறைவு. நவம்பர் மாதத்தில் மட்டும் சீனாவின் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி 5.9% உயர்ந்துள்ளது. ஆனால் இம்போர்ட்ஸ் இறக்குமதி வெறும் 1.9% மட்டுமே உயர்ந்துள்ளது. இது சீனா உலகிற்கு அதிகமாக விற்கிறது, ஆனால் உலகத்திடம் குறைவாக வாங்குகிறது என்பதை காட்டுகிறது. அமெரிக்காவுடன் சீனாவுக்கு டாரிஃப் வார் வரிப்போர் நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் இவ்வளவு பெரிய ட்ரேட் சர்ப்ளஸ் ஏற்பட்டிருப்பது ஆச்சரியமானது. அமெரிக்காவிற்கு சீனாவின் ஏற்றுமதி 29% குறைந்திருந்தாலும் இந்தியா உட்பட மற்ற நாடுகளுக்கு சீனா அதிகம் ஏற்றுமதி செய்வதன் மூலம் இதை சமாளித்துவிட்டது. இந்தியாவுக்கு சீனாவிலிருந்து வரும் இம்போர்ட்ஸ் இறக்குமதி கடந்த ஆண்டை விட 11.9% அதிகமாக உள்ளது. இந்தியாவில் இறக்குமதியாகும் மொத்த பொருட்களின் சீனாவின் பங்கு 16.4% உயர்ந்துள்ளது. உள்ளூர் தேவை குறைவு. சீனாவில் அரசாங்கம் பல முயற்சிகள் செய்தும் மக்கள் முன்பு போல் தங்கள் நாட்டு பொருட்களை அதிகம் வாங்கவில்லை. உள்ளூர் தேவை கன்சம்ஷன் குறைவாகவே உள்ளது. இதனால் சீன நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியாமல் தவிக்கின்றன. இந்த பொருட்களை சீனா இப்போது உலக நாடுகளுக்கு மிக மலிவான விலையில் ஏற்றுமதி செய்கிறது. சீனாவின் பொருளாதார மாடலில் உள்ள சிக்கல். சீன கம்பெனிகள் தேவைக்கு அதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்துவிட்டன. அவர்கள் இந்த பொருட்களை எப்படியாவது விற்க வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு கம்பெனிகளுக்குள் கடுமையான பிரைஸ் வார் விலை போட்டி ஏற்படுத்தியுள்ளது. பெக்கர் தை நெய்பர் பாலிசி, அதாவது பக்கத்து நாட்டை பாதிக்கும் கொள்கை. தனது நாட்டில் உள்ள இந்த பிரச்சனையை சீனா இப்போது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அதிக உற்பத்தி செய்த பொருட்களை மிக மலிவான விலைக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி அந்த நாடுகளில் உள்ள டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளூர் தொழிற்சாலைகளை நஷ்டப்பட வைக்கிறது. சோலார் பேனல்கள், எலக்ட்ரிக் வாகனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற சீன பொருட்கள் மிக மலிவாக கிடைப்பதால் வாங்கும் நாடுகளின் உற்பத்தி செலவுகள் குறைகின்றன. மக்களுக்கு பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கின்றன. சீன பொருட்களின் இறக்குமதி அதிகரிப்பது உற்பத்தியாளர்களுக்கு குறுகிய காலத்தில் செலவை குறைக்க உதவும். ஆனால் நீண்ட காலத்தில் அது எலக்ட்ரானிக்ஸ், இயந்திரங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற முக்கியமான துறைகளில் நாட்டின் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் உற்பத்தி திறனை கடுமையாக பாதிக்கும். இந்தியாவிற்கு தேவையானவை: பெரிய சந்தைகளை உருவாக்க ரீஜனல் இன்டெகிரேஷன், அதாவது பிராந்திய ஒருங்கிணைப்பை அதிகப்படுத்துதல். சீனாவை போல ஏற்றுமதியை மட்டுமே நம்பாமல் ரோபஸ்ட் டொமஸ்டிக் மார்க்கெட், வலுவான உள்நாட்டு சந்தையை உருவாக்குதல். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் (PLI) போன்ற உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க சலுகைகள் வழங்குதல். இந்தியாவில் முதலீடு செய்பவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது: சீன பொருட்களை அதிகம் சார்ந்திருக்கும் இந்திய கம்பெனிகள் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், புவிசார் அரசியல் பிரச்சினைகளின் போது சப்ளை செயின் துண்டிக்கப்படும் ஆபத்தையும் சீன போட்டியால் லாபம் குறையும் ஆபத்தையும் எதிர்கொள்கின்றன. அதே சமயம் சீன இறக்குமதிகளுக்கு பதிலாக தங்கள் நாட்டிலேயே பொருட்களை வெற்றிகரமாக உற்பத்தி செய்யும் கம்பெனிகளில் முதலீடு செய்வது நல்லது. சீனா அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து மலிவான விலையில் உலகிற்கு ஏற்றுமதி செய்கிறது. இது ஒரு பக்கம் நமக்கு மலிவான பொருட்கள் கிடைத்தாலும், மறுபக்கம் இந்தியா உட்பட பல வளரும் நாடுகளின் புதிய தொழிற்சாலைகளை வளரவிடாமல் தடுக்கிறது. இது உலக பொருளாதாரத்திற்கு நீண்ட காலத்திற்கு ஆபத்தானது.